ஹாய் ஹைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரே லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் எம்ஏ தான் காமிக்கிறாங்க. பிரைடல் ட்ரெஸ்ஸில் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபைனலாக அவருடைய கனவு நினைவாக போகுது. ஜாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவங்களும் அதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட மேரேஜ் வேலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் அங்கே ஒரு பர்சன் வந்து நீ சொன்ன அந்த பப்பி இவ தானா, இவ தான் சாம அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, ஆமா இவளே தான். ஒரு நாய்க்கு கூட இவளை விட அதிகமா டிக்னிட்டி இருக்கும். ஆனா இவளுக்கு டிக்னிட்டியும் கிடையாது, செல்ஃப் ரெஸ்பெக்டும் கிடையாது. அந்த சாம் சொல்றதெல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்க ஒரு சாதாரண பொம்மை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினும் சாம மேரேஜ் பண்ணிக்க போறோங்கிற ஆசையில பல கனவுகளோட அந்த வெட்டிங் ஹாலை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போதே அவங்க மனசுக்குள்ள சாம் மட்டும் தான் என்னுடைய மொத்த உலகமும். 7 வருஷமா நானும் அவனும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலா எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த வெட்டிங் ஹாலுடைய டோரை வந்து ஓபன் பண்றாங்க. பார்த்தா அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த சாம் கூட வேறொரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவ தான் அவனுடைய ஃப்ரெண்டு போல. அதுவும் அந்த இடத்தோட டெக்கரேஷன்லாம் பார்த்தா வெட்டிங் ஹால் மாதிரியே தெரியல, ஏதோ பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ற இடம் மாதிரி இருக்கு. அங்க வந்திருக்கிற ஜாமோடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஜாம் நீ சரியான பிளேயர் தான்டா, நீ சொன்னா அவ என்ன ஏதுன்னு கேட்காம அதை அப்படியே செய்வா போல இருக்கு. நீ ஜஸ்ட் ஃபன்னுக்காக சொன்னா, ஆனா அவ உண்மையிலேயே சீரியஸா அதை எடுத்துக்கிட்டு பாரு வெட்டிங் ட்ரெஸ்ல வந்திருக்கா, 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போதான்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ இவன் தான் அந்த ஜாமுங்கிற பர்சன் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. அங்க ஹீரோயினுக்கும் என்ன நடக்குதுங்கிறதே புரியல. அப்போதான் அந்த ஜாமோட இன்னொரு ஃப்ரெண்டு, ஏய் எமி இன்னைக்கு லிவியாவுடைய பர்த்டே, அதனால தான் அதை செலிப்ரேட் பண்ண நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். அவன் ஏதோ ஜஸ்ட் ஃபன்னுக்காக சொன்னான், அவன் சொன்னதை உண்மையை எடுத்துக்கிட்டு நீயும் பிரைடல் ட்ரெஸ்ல வந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்கவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுவாத்திரம் நடக்குது. ஏன்னா அந்த வெட்டிங் ஹாலுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி கூட அவ்வளோ ஆசையாக தான் வந்திருப்பாங்க. இப்படி நம்ப வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டான் இல்லையா, அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. அப்போ இந்த லிவியா கூட ஜாமுடைய கையை பிடிச்சி, அங்க பாரு ஜாம், அவ இது ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி இருக்கா, என் மேல எதுவும் கோவப்பட போறான்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கா. நீ எதுக்கு கவலைப்படாத லிவியா, அவெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இன்னைக்கு லிவியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம், கேக் வெட்டவான்னு சொல்லிட்டு இருக்கா. எவ்வளோ அவனை பார்த்தபடியே முன்னாடி போயிட்டு இருக்கா. எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்க. இந்த மாதிரி ஒரு நாள் என் லைஃப்ல வரும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்ன மாதிரி ஒருத்தவனை நான் சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கா. அப்போ அவன் முன்னாடி போய் நின்று பழசெல்லாம் நினைச்சு பார்க்குறா. ஆக்சுவலி இவளுக்கு 18 வயசா இருக்கும் போது இவளும் அவங்க அம்மா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருந்துருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு சில கடன் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அந்த கடன் கொடுத்த ரவுடி பசங்கள்லாம் அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே தள்ளி எப்போ பணம் கொடுப்பேன்னு கேட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவையும் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ஜாம் தான் ஓடி வந்து அவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்து அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து ஹீரோயின் அவங்க அம்மாவையும் காப்பாற்றிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அப்போ கூட ஜாம் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் பார்த்துருந்துருப்பான். அப்போத்திலிருந்து தான் ஹீரோயினுக்கு அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் நாள் போக்கில் ஹீரோயினை ரொம்பவே அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிருப்பான். என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் நம்ம கிட்ட தான் வருவான்னு சொல்லி அவங்கள அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி ஹியூமிலேட் பண்ணுறது, அவங்கள வச்சு ஃபன் பண்ணுறதுன்னு ரொம்பவே அதிகமாக பண்ணியிருந்திருப்பா. ஆனால் அது எல்லாத்தையும் ஹீரோயின் பொறுத்துப்பாங்களே தவிர அவனை பிரேக்கப் பண்ணணும்னு என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அதுக்கு முக்கியமான ரீசன் அவன் பண்ண இந்த ஹெல்ப் தான். சொல்லப்போனால் அவன் மேலே லவ்ங்கிறத தாண்டி நன்றி விசுவாசம் தான் இவ்வளோ நாள் அவங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு நம்ப வச்சு ஏமாத்துனதுக்கு கீழே அவங்களுக்கு அவன் மேலே இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. பத்தாவதுக்கு இவன் வர அந்த பொண்ணு கூட பக்கத்தில் நின்று என்னையுமே பார்த்துட்டு இருக்கா. வா வந்து கேக்கு வீட்டெலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இவங்களும் பக்கத்தில் போகிறாங்க. போனவங்க அந்த கேக்கை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. இவ்வளோ நாளா சாம் சொல்றதை கேட்டு அவன் காலடியிலே ஒரு நாய் மாதிரி கிடந்தவா இந்த அளவுக்கு தீவிரத்தனம் பண்றாளான்னு பார்த்துட்டு இருக்க. இந்த சாமுக்கு பயங்கரமா கோவம் வருது. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்ப, என்ன பிரேக்கப் பண்ணணுமான்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஆமாண்டா எனக்கு பிரேக்கப் தான் பண்ணணும், நீ என்னடா என்ன மிரட்டுறது. இப்போ நான் சொல்றேன் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெளியில போயிடுறாங்க. பக்கத்துல இருந்த சாமோட ஃப்ரெண்ட்ஸுங்களா அங்க பாருடா எமி உண்மையிலேயே போராடாங்கும் போது அவ எங்க போயிட போறா, இந்த மாதிரி தான் அடிக்கடி கோச்சிட்டு போவா, இன்னும் 3 நிமிஷத்துல திரும்பி வருவா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் திரும்பியே வரல, ஒரேடியா பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த லிவியா வர அவனை தூண்டி விடுற மாதிரி ஜாம் உண்மையிலேயே அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ கையில வர உங்க கம்பெனியோட 80 மில்லியன் ப்ராஜெக்ட் வர இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க ஹீரோயின் பிரேக்கப் பண்ணதுல எந்தவித எஃபெக்ட் ஆகாம ரொம்பவும் ரிலாக்ஸா கார்டனிங் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அங்க ஒரு பர்சன் வரா. ஆக்சுவலி இவனுடைய பேர் தான் எட்மன், நம்ம ட்ராமாவோட ஹீரோவும் கூட. அவன் வந்ததுமே எமின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. எட்மன் எப்போ வந்தேன்னு சொல்லி பக்கத்துல போறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா. ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமான்னு கேட்குறா. இவங்களும் என்ன ஃபேவர்னு கேட்கும் போது என்ன நீ இப்பவே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றா. என்னடா ஏதோ காஃபி குடிக்க போலாமாங்கிற மாதிரி கேட்குறா. என்ன நடந்தது என்ன விஷயம்னு கேட்கும் போதுதான் சாரி எம்மி, இந்த மாதிரி நான் வந்து திடீர்னு கேட்கறதால நீ ஏதோ என்ன தப்பா எடுத்துக்காத. உனக்கு தெரியும்ல ஜூடியோட குழந்தை இன்னமும் அப்ராட்ல தான் இருக்கான்னு. அவனை நான் தட்டு எடுக்கணும்னா அதுக்கு நான் மேரேஜ் பண்ணியிருக்கணும், வேற வழியே இல்லாம தான் உன்னை அப்ரோச் பண்றேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து சாம் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு வர ஃபோன் கால் வருது. அவ நம்பரை பார்த்ததுமே ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க.
பண்ணுறாங்க. தன்னுடைய நம்பர்லேருந்து கால் பண்ணால் ஹீரோயின் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க வீடோடைய மெய்டு கிட்டேருந்து ஃபோன் வாங்கி அதுலேருந்து கால் பண்ணுறான். இவங்களும் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும்போது, எம்மி உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் கால் அட்டன் பண்ணாமல் இருப்ப, எப்போ திரும்பி வருவா, இப்போ திரும்பி வரியா என்ன, நீ திரும்பி வந்தால் தான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன மேரேஜும் பண்ணிக்க தேவையில்ல, நான் உன்கிட்ட திரும்பி வரல, உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதானே காலை கட் பண்ணி விட்டுறாங்க. இங்கே ஹீரோவோ என்னாச்சு எம்மி, என்ன முடிவு எடுத்திருக்கு, என்ன மேரேஜ் பண்ணிக்க உனக்கு சம்மதமான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் டைமை வேஸ்ட் பண்ண வேணா, வா இப்போவே போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்னு அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அந்த சாமுக்கா பயங்கரமாக கோவம் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ தைரியம் தான் இந்த அளவுக்கு என்ன இக்னோர் பண்ணுறான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு எம்மி, லாஸ்ட்டாக உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இப்போ ஒழுங்காக திரும்பி வர போறியே இல்லையான்னு கேட்டு வாய்ஸ் மெயில் பண்ணுறான். அந்த வாய்ஸ் மெயில் கூட போக மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோயின் அவன் நம்பரையே பிளாக் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து அவனும் பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கு. அப்போ அவனை பார்க்க அவன் ஃப்ரெண்டு வரா. ஹீரோயின் வீட்டில் இருக்கிறத நினச்சி, ஜாம் நேற்று நைட்டு நான் ரொம்ப ஓவராக குடிச்சிட்டேன்னு நினைக்கிறான். எம்மி கிட்ட சொல்லி எனக்காக ஒரு நல்ல ஜிஞ்சர் டீ போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறான்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவனே ஆல்ரெடி பயங்கர கோவத்தில் இருக்கானா. என்னாச்சுரா, எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்குன்னு கேட்கவும், அப்போ அவங்க நின்றுட்டு இருந்தா மெய்டு தாங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது, இப்போவே எம்மி இந்த வீட்டில் இருக்கணும், போயிட்டு அவளை கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இந்த ஃப்ரெண்டுக்காரனும் லேட் நைட்டுன்னு பார்க்கமா ஹீரோயின் வாசலில் வந்து நின்று ஹீரோயினை வெளியில் வர சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அவங்களும் வெளியில் வந்து பார்த்துட்டு இந்த லேட் நைட்டில் என் வீட்டு வாசலில் என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் ஃப்ரெண்டு ஜாமனி டம்ப் பண்ணியிருப்பா, இப்போ வரப்போறியே இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ தலைக்கேனாலும் சரி, என் முன்னாடி நீண்டல் பண்ணி என்கிட்ட பேக் பண்ணி கேட்டாலும் சரி, நான் மறுபடியும் திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்கலாம் இரு, இப்போவே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு போகிறதுக்காக வந்துட்டு இருக்கான். மௌனா நீ மட்டும் வந்தா உன் கை கால் உடஞ்சிடும் சொல்லிட்டு இருப்பாங்களா. அவங்க சொல்லி வாய முடியல, அவன் கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கு. ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கும். அது இவ்வளோ நல்லா அந்த ஜாம் கூட இருந்ததெல்லாம் அவங்களை விட்டு போயிருந்திருக்கும். இப்போ மறுபடியும் வந்துருச்சு போல. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிட்டு, இல்லைன்னா உனக்கு சாபம் விட்டுவேன்னு சொல்ல, இரு எம்மி உன்னை பார்த்துக்கிறவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டே இங்கேருந்து ஓடி போயிடுறான். மறுநாள் ஹீரோயின் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த ஜாம் வந்து அவங்கள வழி மறைக்கிறான். நேற்று என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொன்னியா, உனக்கு என்ன அவ்வளோ ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கானா. அவன் கையை உதறி விட்டுட்டு, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் உன்னை பிரேக்கப் பண்ணதா மறுபடியும் என்ன வந்து தொல்லை பண்ணதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ தாண்டி இவ்வளோ நாளாக என்ன சேஸ் பண்ணா, இப்போ என்ன அவ்வளோ திமிரத்தனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவோ, ஆமாம் 7 வருஷமா நான் தான் உன்னை சேஸ் பண்ணேன், இப்போ தான் நான் என்ன தப்பு பண்ணங்கிறது எனக்கு புரிய வந்திருக்கு. உனக்காக என் லைஃப்பில் நான் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். என்னுடைய ஹையர் ஸ்டடீஸை கூட உனக்காக நான் கிவ் அப் பண்ணேன். எனக்கு உடம்பே சரியில்லைனா கூட உன்னுடைய கெரியருக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்தேன். எனக்கு பிடிக்கலனா கூட உனக்கு இன்வெஸ்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க கூடலாம் சேர்ந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணினேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு எது உடம்புக்கு நல்லதுன்னு பார்த்து உன்னை கேர் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ என்னுடைய லவ்வை எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திட்டல. உனக்காக இவ்வளவும் பண்ணல, எனக்கு இது எல்லாமே தேவைதான். உன் கூட இருந்த என்னுடைய பார்ட் ஆஃப் ஸ்டோரி முடிஞ்சுது. இதுக்கப்புறமா இந்த மாதிரி என்கிட்ட வந்து என்ன தொல்லை பண்ணுற வேலை வச்சுக்காதன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எமோஷனல் ஆகி ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்பான்னு பார்த்தா அவங்க கையை பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு யம்மி, நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்ச, இப்போ ஏன்டா நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன், அதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள தூக்கிட்டு போய் காரில் ஏற்றலான்னு பார்க்குறான். டக்குன்னு ஹீரோயின் அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணா அவனால டோரை ஓப்பன் பண்ணவே முடியல. ஹீரோயினுக்கு அவங்க மேஜிக் பவர் திரும்ப வந்துச்சுங்கிறது அவனுக்கு புரிஞ்சிடுது. ஏமி இப்போ நீ என்ன பண்ண, அப்போ மேஜிக் பவர் உனக்கு திரும்ப வந்துச்சான்னு கேட்குறான். ஆமாம், என்னுடைய மேஜிக் பவர் எனக்கு திரும்ப வந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒன்றை பிரேக்கப் பண்ணதால தான் இந்த பவர் எனக்கு திரும்ப கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அதோட இங்கே பாரு, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வந்துடாதா, மறுபடியும் வந்து இந்த மாதிரி என்னை தொந்தரவு பண்ணணும் வச்சுக்கோயேன், அப்புறம் உனக்கு குழந்தைகளே பிறக்காதுன்னு சாபம் விட்டுருவேன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு மேஜிக்கை போட்டு அவனுக்கு அடி கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ் ஆகிடுறாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே டயர்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணதால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ தான் ஓடி வரா. எம்மி என்னாச்சுன்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியிடும், நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், போன விஷயம் என்னாச்சு, குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டேன்னு கேட்கும் போது, கவலைப்படாத, குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டான், இப்போ குழந்தை என் அம்மா கூட தான் இருக்கா, வா அவங்கள பார்க்க போலான்னு சொல்லி கூப்பிடுறான். என்ன சொல்றா, ப்ரொஃபஸர் திரும்பி வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்குறாங்க. இவங்க ஸ்டடீஸை கிவ் அப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க ப்ரொஃபஸர் எவ்வளவோ சொல்லி ஸ்டாப் பண்ண பார்த்துருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க பேச்செல்லாம் கேட்காமலே ஓடி வந்திருப்பா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என் மேலே அவ்வளோ அன்பா கேரிங்காக இருந்தாங்க, அவங்க மனசை நோகடிச்சுட்டு வந்துட்டா, மறுபடியும் அவங்க முகத்தில் எப்படி முடிக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நர்வஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தான் ஹீரோனையே சமாதானப்படுத்தி, அம்மா என்னைக்குமே உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க, உன்னை பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க, வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இங்கே ஹீரோடைய அம்மாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கூட்டிகிட்டு வந்து அவங்க பேர குழந்தைகிட்ட, ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்பவே டேலண்டான பொண்ணு, என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்லேயே அவள் தான் என்றைக்குமே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்கே போகிறாங்க. 7 இயர்ஸுக்கு அப்புறம் ப்ரொஃபஸர் திரும்ப பார்க்கவும் அவங்களுக்கு பயங்கர கில்ட்டியாக இருக்கு. ஏமே இப்போதான் என்னை பார்க்கணும்னு தோணுச்சா, என்னை ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது, என்னை மன்னிச்சிடுங்க ப்ரொஃபஸர், நான் பண்ணது தப்பு தான், உங்கள் பேச்சை கேட்காம நான் போனது என்னுடைய தப்பு தான் சொல்லி அவங்கள ஹக் பண்ணி அழுது சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோனிக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. இவ்வளோ வருஷம் கழிச்சு ப்ரொஃபஸரை மீட் பண்ண வச்சதுக்கு ஹீரோ கிட்ட நன்றி சொல்லிட்டு, குழந்தைக்காக தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதான் இப்போ குழந்தை திரும்ப வந்துட்டால, நம்ம நாளைக்கே டிவோர்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு
அவருமே ஓகே சொல்லிட்டு உன் மனசுல என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்றாரு. உண்மைதான், ஆல்ரெடி அந்த ஜாம் மாதிரி ஒரு பர்சனை லவ் பண்ணி என் வாழ்க்கையில நான் நிறையவே இருந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எனக்காக வாழ நினைக்கிறேன், அவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண என்னுடைய கோல் எல்லாத்தையும் நான் மறுபடியும் அடைய போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவா அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ சக்சஸ் ஆகுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ஒரு க்ரஷ் இருக்கு போல. உன்னுடைய கனவுகள் அடையிற வரைக்கும் கண்டிப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காரு. மறுநாளே இந்த ஜாம் இருக்கான் இல்லையா, காலங்காத்தாலே ஹீரோயினை எப்படியாவது சமாதானப்படுத்தலான்ட்டு கையில பொக்கேவோட ஹீரோயினை பார்க்க அவங்க வீட்டுக்கு தான் வரா. அங்க ஆல்ரெடி ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல இந்த சாங் வர வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு ஏமி, நான் இங்க வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லதான். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டேன். உனக்கு நம்பிக்கை இல்லைனா இப்பவே என் கூட வா, 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு நம்ம மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இங்க பாரு ஜாம், உன் சகவாசமே எனக்கு தேவையில்ல, ஒழுங்கா இங்க இருந்து போறியா இல்ல உனக்கு சாபம் கொடுக்கட்டான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. நீ எனக்கு சாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல, என் கூட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். என்னடா இவன் கூட பெரிய தொல்லைய போச்சுன்னு யோசிச்சவங்க ஆல்ரெடி அவங்கள டிவோர்ஸ் பண்ணிக்க சிவியர் அஃபேர் ஆஃபீஸ் தானே கிளம்பிட்டு இருக்காங்க. பேசாம இவன் கூடயே போயிடலான்னு சொல்லிட்டு சரி வரேன் வான்னு சொல்லி அவன் கூடயே போறாங்க. சிவில் அஃபேர் ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் அதான் வந்துட்டலாம், என் கையை விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கையை உதறி விட, இப்போ எதுக்கு நீ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, எனக்கு தெரியும் உன்னால நான் இல்லாம வாழவே முடியாதுன்னு, ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பேக்கை பிடிங்க, அவங்க ஐடி கார்டு எடுத்துட்டு போயிட்டு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண ஆஃபீஸர் கிட்ட கொடுக்குறான். அவங்களுமே அதை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு ஆல்ரெடி இவங்க மேரேஜ் ஆனவங்க, இவங்க டிவோர்ஸ் பண்ணாதான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவனுக்கா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உங்களுக்கு ஏதோ கண்ணு குருடாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இவன் அந்த மானிட்டரை திருப்பி பார்க்கறா. உண்மையிலே ஹீரோயினுக்கு எட்மங்கிற பர்சன் கூட மேரேஜ் ஆனது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எமி என்னது இதெல்லாம், யார் அந்த எட்மன்னு கேட்கும் போது சாரி சாம், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, எட்மன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. ஆனா சாம் அவங்கள விடவே மாட்டேங்கிறா. என்ன இக்னோர் பண்ணதுன்னா வேணும்னே ஏதோ ஒரு பர்சனை நீ மேரேஜ் பண்ணியிருக்க, ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ குழந்தையோட வரா. வந்ததுமே ஹீரோயின் கிட்ட அவன் பிரச்சனை பண்றதை பார்த்துட்டு அவன் கையை எடுத்து விட்டுட்டு என் வைஃபை விட்டு நகர்ந்து போன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் பாத்தியா உன்னால என்ன பண்ண முடியும், இதுதான் என் குழந்தை, இவர் தான் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு எமி, நீ நானும் 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு எந்தவித அஃபைரும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அவாய்ட் பண்ணா இந்த மாதிரி ஒரு மேரேஜை பண்ணியிருக்கல, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், ஒழுங்கு மரியாதையா இப்பவே அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட திரும்ப வா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா உனக்கு சாபத்தை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூடயே போயிடுறாங்க. அவங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சாம் அவனுடைய அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு அந்த எட்மனை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனும் எண்ணிய பொழுதுக்குள்ள எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான். இவ்வளவு நாளா அப்ராட்ல இருந்ததெல்லாம் மேக்ஸிமம் அவரை யாருமே பார்த்துருந்துக்க மாட்டாங்க. அவர் கம்பெனிக்கு வந்து அடுத்த செகண்டே அப்படி அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஹீரோ கம்பெனி கூட இவங்களுக்கு கோஆபரேஷன் இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சாமும் ஹீரோயின் போயிட்டான்னு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுங்களும் எவ்வளவோ ஸ்டாப் பண்ணி பாக்குறாங்க, ஆனா கேட்கவே மாட்டேங்கிறான். அளவுக்கு அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா அந்த எமி ஜஸ்ட் உனக்கு ஒரு டைம் பாஸ் தானே, அவள ஒரு ஆளுன்னு அவளை நினைச்சு இந்த அளவுக்கு உருகி உருகி குடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. யார் சொல்றது அவ எனக்கு டைம் பாஸ்னு, அவ தான் எனக்கு எல்லாமே, அவ என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்னை விட்டுட்டு அவ போனாலும் சரி, என்ன தவிர வேற யாருமே அவ மேரேஜை பண்ணிக்க கூடாது, முதல்ல இங்கேருந்து எல்லாரும் போங்கன்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சி கத்தி விட்டு எல்லாரையும் அங்கேருந்து துரத்தி விட்டுறா. அங்க நடக்கிற எல்லாத்தையும் அந்த லிவியா பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஜாம் பக்கத்துல வந்து உட்காந்தா. இந்த அளவுக்குலாம் குடிக்காதீங்க, வயிறு கேட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாதிரி பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவனும் ஹீரோயின் நினைப்பில் அளவுக்கு அதிகமான போதையில் இருக்கிறதால இவளை பார்க்கும்போது அப்படியே ஹீரோயினை பார்க்குற மாதிரி இருக்கு. எமி நீ திரும்ப வந்துட்டியா, மறுபடியும் என்கிட்டே வந்துட்டியா, என்ன விட அந்த எட்மன் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு என்ன விட்டுட்டு போன, நீ சொல்ல உனக்கு வேணும்னா எனக்கு எதை வேணாலும் தர தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே அவளுக்கு புரிஞ்சிடுச்சு. ஹீரோயின் நினைச்சுதான் தாங்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா சாம் மறுபடியும் தனக்கு கிடைக்க மாட்டானா. அப்படியே போயிட்டு அவனை கிஸ் பண்ணி அவன் கூட எப்படியாவது இன்டிமேட்ல இருந்தலான்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் பட்டன்லாம் கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அவ கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி நீ என் எம்ஏ கிடையாது, என் எம்ஏ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லி இப்பதான் அவன் மூஞ்சியை உத்து பாக்குறா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் அது வந்து சாம் நான் உன ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஏன்னா என் கையால உனக்கு சாகணுமா, மறுபடியும் என் பக்கத்தை வர ட்ரை பண்ண உனக்கு கொண்டு போட்டுருன்னு சொல்லி அவளை அங்கேருந்து துரத்தி விட்டுறான். எங்க ஹீரோயினும் ஹீரோ கூட தான் ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. முதல் நாள் ஜாம் பிரச்சனை பண்ணதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வெயிட்டர்ஸ் ஒரு டெசர்ட் எடுத்துட்டு வருவாங்களா, இது ரொம்பவே சூப்பரா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஊட்டி விட போறாங்க. அதை பார்க்கும் போதே ஹீரோவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒன்னா படிச்சப்போ களிமண்ணை வச்சு ஹீரோ ஒரு சிலை செஞ்சுட்டு இருப்பானா. அப்போவே ஹீரோயின் இதே மாதிரி தான் போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவனுக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க. அவங்க என்னமோ ஹீரோவை ஃப்ரெண்டா தான் நினைச்சு பழகி இருந்திருப்பாங்க. ஆனா அப்பத்துல இருந்து ஹீரோக்கு தான் ஹீரோயின் மேல ஒன் சைடா லவ் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்னுடைய பழைய எமி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா.
இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜாம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வளர்ந்ததுக்கு கூட ஒரு வழியில் ஹீரோ தான் காரணம். ஏன்னா ஜாமோடைய கம்பெனி ஒரு தடவை பேங்க்ரப்ட் ஆகிற நிலமையில இருந்திருக்கும். ஹீரோயினும் ஜாமை லவ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சு ஜாமோடைய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிட்டா அது ஹீரோயினுக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி லாபம் வரத்துக்கு கேரண்டி இல்லைன்னு தெரிஞ்சும் கூட ஹீரோயினுக்காக ஜாமோடைய கம்பெனியில் ஒரு பெரிய அமௌண்ட்டை தன்னுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஹீரோ தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு தெரியாமலேயே ஜாமோடைய கம்பெனிக்கு இன்வெஸ்டர் கிடைச்சதெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த ஜாமை ஹீரோயின் ஹேக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எங்கே இருந்தாலும் ஹீரோயின் சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்லி அப்போ தான் அப்ராடு கிளம்பி போயிருந்திருப்பாரு. இங்கே ஹீரோயினும் நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்திருக்கீங்களா, சாப்பிட்டு முடிச்சோடனே அப்படியே போயிட்டு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. என்னடா இவ இப்போதான் நம்ம பழைய எமி திரும்ப கிடச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டா அதுக்குள்ளேயே இப்படி டிவோர்ஸை பற்றி பேசுகிறாளேன்னு என்ன எமி பேசுகிறா, யாராவது போகிற வர இடத்துக்குலாம் கையோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போவாங்களா என்ன, நான் கொண்டு வரல வீட்டில் இருக்குன்னு சொல்லிடுறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம நேராக வீட்டுக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆஃபீஸ் போகலான்னு சொல்கிறாங்க. ஆகா விடமாட்டா போல இருக்கேன்னு யோசிச்சவர் டக்குன்னு ஃபோன் எடுத்து காதில் வச்சு யார்கிட்டே பேசுகிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு, இங்கே பாரு எம்மி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் அவசரமாக போயாகணும், நீ சாப்பிட்டு வீட்டுக்கு போ, நம்ம அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து எஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வருவாங்களா, அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு ஃப்ளோராவை மீட் பண்ணுறாங்க. ஃப்ளோரா இவ்வளோ நாளாக அப்ராட்டில் இருந்திருப்பா, இப்போ தான் சைனாக்கு ரிட்டர்ன் ஆகியிருப்பா. ஹீரோயினை பார்த்து தான் அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, ரெண்டு பேருமே ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயினுக்கும் சாமுக்கும் பிரேக்கப் ஆனதும் கேள்விப்பட்டிருக்கா. அந்த சாம் மாதிரி ஒரு டாமினேட்டிங்கான பர்சனை விட்டு நீ விலகி வந்தது ரொம்பவே நல்ல விஷயம், அதை நினச்சி என்னைக்குமே உன் லைஃப்பில் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமாக பூஸ்டப் பண்ணிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம பிரேக்கப் பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறா. நைட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு செம்மையாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக வந்தால் ஜாமோடைய தருதல ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஜாலியாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துறாங்க. அவங்க ரெண்டு பேரில் ஃபர்ஸ்ட் இந்த மைக்கேல் மட்டும் உள்ள வந்தா என் ஃப்ரெண்டை ஜாமை டம்ப் பண்ணிட்டு இங்கே உன் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கிட்டே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு மைக்கேல், சாமை பற்றி என்கிட்ட பேசி என் மூட ஸ்பைல் பண்ணாதான் ஒழுங்கா இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவன் வந்தது என்னமோ பிரச்சனை பண்ணாதானா, அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போவானா என்ன, உனக்கு என்ன இப்போ பார்ட்டி தானே பண்ணணும், உனக்கு மறக்க முடியாத பார்ட்டியை நான் தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா இருந்துக்க ட்ரை பண்ணுறான். ஆக்சுவலி இந்த மைக்கேல் வேறுனே பிளானோட தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவன் இந்த மாதிரி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காத அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அந்த வீடியோ வச்சு ஹீரோயினை தப்பான பொண்ணுன்னு ஃப்ரேம் பண்ணி அவங்க இமேஜை டேமேஜ் பண்ண தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட தான் சூப்பர் பவர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இவனுடைய காலில் பிரேக் ஆகணும்னு சொல்லி கோர்ஸ் பண்ணிடுறாங்க. உடனே அவன் கால் உடஞ்சி வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திட்டு இருக்கான். உடனே அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டை ஓடி வந்து, என்ன எம்மி நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணு, எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, ஜாமோடைய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணதானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஆனா இது எல்லாமே யூஸ்லெஸ் தான். என்ன ஆல்ரெடி ஜாம் லிவியா கூட ஹூக்கப் ஆயிட்டானே, சம்மந்தமே இல்லாம ஹீரோயினை வெறுப்பேத்துறங்கிற பேர்ல ஏதோ பீலா விட்டுட்டு இருக்கான். அந்த ஜாம் யாரு கூட ஹூக்கப் ஆனா எனக்கு என்ன, எதுக்கு அவனை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு எதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லும் போது உனக்கு கவலை இல்லதான், இதை பார்த்துமா கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எடுத்த வீடியோ காமிச்சிட்டு இருக்கான். இந்த வீடியோ மட்டும் ஆன்லைன்ல நான் போஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஜாமோ உன்னை வெறுத்துருவோம், ஹஸ்பண்டும் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான். எங்க தைரியம் இருந்தா அப்லோட் பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் வந்து என்கிட்ட வந்து காமிச்சிட்டு இருக்கியா, உங்களை மாதிரி கேட்டவங்களுக்கு லா என்னைக்குமே துணைப்பாகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஜாமுமே வந்துடுறான். என்ன எம்மி என்னுடைய அட்டென்ஷனுக்காக தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு அவனுமே அதே தான் ஹீரோயின் கிட்டே வந்து கேட்டுட்டு இருக்கான். அவங்களுக்கா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கா, நான் இதுக்கு உன்னுடைய அட்டென்ஷனை கிரியேட் பண்ண போறேன், நீ வேணாம் தானே உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு வந்தா, அப்படி இருந்தும் எதுக்காக நீயும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் திரும்ப என்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மைக்கேல் இருக்கா இல்லையா ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோயினை அடிக்க போறான். அப்போ கரெக்டா ஹீரோ தான் அங்கே வந்து அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி அவன் கையால அவனை அடிச்சுக்கிற மாதிரி அவன் கையை திருப்பி விட்டுறாரு. எட்மண்ட் நீங்க எப்படிங்கன்னு கேட்கும்போது அது இப்போ முக்கியம் இல்லை, குழந்தை உனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வா போலான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிட்டு போக பார்க்குறாரு. அப்போ ஜாம் அவங்கள ஸ்டாப் பண்ணி எமி நான் உனக்கு இப்போ கூட ஒரு சான்ஸ் தரேன், இப்போவே அவனை பிரேக்கப் பண்ணிட்டு ஏன் கூட வந்துடும் சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கான். உடனே ஹீரோ அவன் கையை தட்டி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டை ஸ்டாப் பண்ணி நீ ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, எனக்காக அவகிட்ட பேசி அவளை எப்படியாவது மறுபடியும் என் கூட சேர்த்து வச்சுட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் அவளை ட்ரீட் பண்ணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை விட்டு அவள் பிரிஞ்சு போனதே நல்ல விஷயம் தான், என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவளுமே அங்கேருந்து போயிடுறா. அப்போ ஜாமக்கா அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்டே தான் கால் வருது, எட்மனை பற்றி விசாரிக்க சொல்லிருப்பான் இல்லையா, அதை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் சொல்லிட்டு இருக்காரு. எட்மன் ஒரு சாதாரண டீச்சிங் ப்ரொஃபஷனில் சேர்ந்தவன் தான், நம்ம நினைச்ச மாதிரியா அவர் எதுவும் பெரிய ரிச்சான பர்சன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான், ஆனால் எதுலையுமே டேரெக்டாக இன்வால்வ் ஆகாம எல்லாத்தையுமே அவருடைய அசிஸ்டன்ட்டை வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதனாலே ஹீரோ யாருங்கிறத பற்றி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாமலே வந்துட்டு இருக்கோம். அதனால இந்த ஜாமோ ஹீரோ ஒரு சாதாரண பர்சன் நினைச்சு ரொம்பவே அலட்சியமா பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவ்வளவு நல்லா ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய வீட்டுக்கு வரப்போ அங்க என்ன ஹீரோடைய குழந்தை ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஹீரோடைய பயாலஜிக்கல் குழந்தை கிடையாது, அவர் அடாப்ட் பண்ண குழந்தை தான். ஆனா சின்ன பிள்ளையா இருந்தாலும் பயங்கர கிளவரா இருக்கா. எப்படியாவது ஹீரோயினையும் ஒன்னா சேர்த்து வச்சலான்னு பாக்குறா. ஹீரோயினும் குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த குட்டி பாப்பா ஹீரோயினை போகவே விட மாட்டேங்கிறா. நீங்க கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு இங்க தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள ஹீரோடைய வீட்லயே ஸ்டே பண்ண வச்சிடறா. ஹீரோயினும் குளிச்சுட்டு
குளிச்சுட்டு வந்து அவங்க தலையை தோட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து, என்ன நீ தலையை எப்படி தோட்டிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா உனக்கு சளி பிடிச்சிக்கும்னு சொல்லி ட்ரையர் எடுத்துட்டு வந்து பயங்கர ரொமான்டிக்கா அவங்க முடியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி இவங்க படிக்கும் போது இப்படிதான் ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸா இருப்பாங்க. ஹீரோயினிக்கு சின்னதா ஒரு ப்ராப்ளம்னா கூட அங்க ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாரு. ஒரு தடவை ஹீரோயின் கீழே விழுந்து அவங்க முட்டில அடிபட்டிருக்கும். அப்போ ஹீரோ தான் ரொம்பவே கேரிங்கோட அவங்கள வீடு வரைக்குமே தூக்கிக்கிட்டே வந்திருப்பாரு. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் தான் மேல ஹீரோ எந்த அளவுக்கு அக்கறையா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ பண்ற இந்த மாதிரி சின்ன சின்ன கேரிங் எல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு அபிப்பிராயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவன் ஜஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் தான், நமக்கே ஹிட்மேன் மேல இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வருதுன்னு அவங்க மனசை அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி சரி நான் போயிட்டு தூங்க போறேன்னு சொல்லி எழுந்திருக்கும் போது அவங்க காலில் எழுதி கீழே விழ போறாங்க. அப்போ ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த பக்கம் ஜாம தான் காமிக்கிறாங்க. ஜாம பக்கம் ஃப்ரெண்டு மைக்கேல் வந்திருக்கான். இந்த மைக்கேல் கிளப்ல வச்சு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணி அவங்கள பாட்டிலெல்லாம் அடிக்க போனா இல்லையா, அந்த கோவத்துல ஹீரோ இவன் கம்பெனியவே பேங்க்ரப்ட் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ இவனுடைய சொத்து பத்தி எல்லாத்தையும் இருந்து வேற ஆளா தான் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான். ஜாம் என்னுடைய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகி எங்க அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறான். உண்மையா சொல்ல போனா இவனுக்கு ஹெல்ப் பண்ற நிலைமையில கூட இப்போ ஜாம் கிடையாது. ஏன்னா ஜாம் கம்பெனி கூட இருந்த எல்லா கோஆபரேஷனுமே ஹீரோயின் அவனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ எல்லாத்தையுமே டேர்மினேட் பண்ணியிருப்பாரு. ஸோ சாமோடைய கம்பெனியும் ஆல்ரெடி லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ இவ வர வந்து பணம் கேட்கவும் என்கிட்ட உன் கம்பெனியை ரீகெயின் பண்ற அளவுக்குலாம் பணம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி என் கம்பெனியே லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்குன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனா இவ சுச்சுவேஷனை அவன் புரிஞ்சுக்காம எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறல, உனக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லி கோவப்பட்டா இங்கேருந்து போயிடுறான். அப்போ வழியில லிவியாவை மீட் பண்ணவும் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவ தான் சரியான வில்லியாச்சு. நீ கவலைப்படாத மைக்கேல், உனக்கு நான் இருக்க ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஹீரோயின் தான். நான் சொல்றபடி நீ செஞ்சினா அந்த ஹீரோயினையும் பழி வாங்கலாம், சாமையும் பழி வாங்கலான்னு ஒரு வில்லத்தனமான ஐடியாவா காதுல சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஹீரோயின் ஹீரோடி வீட்டில் தானே இருக்காங்க, குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நான் பேக் எடுத்துறேன்னு சொல்லிட்டு உள்ள போவாங்களா, அந்நேரம் அந்த மைக்கேல் வந்து குழந்தைய கடத்திட்டு போயிடுறான். இவன் குழந்தைய தூக்கிட்டு போறதா ஹீரோயினுமே பார்த்துடுறாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல குழந்தைய உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜாமுக்கு தான் கால் பண்ணி, ஹீரோயின் நான் கிட்னாப் பண்ணிட்டேன், இப்போ மட்டும் நீ எனக்கு 5 மில்லியன் பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இந்த கண்ட்ரியை விட்டு நான் போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலனா அவளை இப்போவே நான் கொண்டு போட்டுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே அங்கே வந்துடுறாங்க. ஒழுங்கா குழந்தைய விடுன்னு சொல்லும் போது குழந்தை கழுத்துல கத்திய வச்சு ஒழுங்கு மரியாதை பின்னாடி போயிட்டு ஜாமி இங்க பணத்தோட வர வரைக்கும் என் பக்கத்துல வர ட்ரை பண்ணினா இந்த குழந்தைய நான் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜாமு அந்த மைக்கேல் கேட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு ஹீரோயினை காப்பாற்ற கிளம்பிட்டு இருக்கான். ஆனா இந்த லெவியா அவனை போக விடாம ஸ்டாப் பண்ணி, எனக்கு நெஞ்சு பயங்கரமா வலிக்குது, என்ன தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சைன் போட்டுட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோவுக்கும் அவருடைய அசிஸ்டன்ட் மூலயமா குழந்தைய கிட்னாப் பண்ணதும் ஹீரோயின் பிரச்சனை இருக்கிறதும் தெரிய வருது. உடனே அவருடைய ஆட்களை கொட்டிட்டு அவங்களை காப்பாற்ற தான் கிளம்புறாரு. இங்க ஹீரோயினும் சாம் கிட்ட பேசுற மாதிரி ஆக்ஷன் போட்டு, இங்க பாரு சாம் தான் லைன்ல இருக்கான், நீயே பேசிக்கோ, உன் அக்கௌண்ட்ல அவனை பணத்தை போட சொல்றேன்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க போன் எடுத்துக்கிட்டு. அப்போ அவனும் போனை வாங்க வரானா டக்குனே ஹீரோயின் ஒரு மேட்சுக்கு போட்டு அவனை தண்ணியில விடுற மாதிரி பண்றாங்களா. அவன் வர விழும்போது ஹீரோயின் கையை வர பிடிச்சி அவங்களையும் தண்ணியில இழுத்துட்டு போயிடுறா. அப்போ கரெக்டா அங்க ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களை வந்துடுறாங்க. ஹீரோ வந்ததுமே தண்ணியில குதிச்சு ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. ஆனா பாவம் இந்த ஜாம் தான் அந்த லெவியா பண்ண டிராமாவை உண்மை நினைச்சு அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவசர அவசரமா மைக்கேல் கேட்ட பணத்தோட ஹீரோயினை காப்பாற்ற வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ளே ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திட்டு போறதெல்லாம் அவனுக்கு பயங்கர வயிற்றுச்சலா இருக்கும். தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அந்த மாதிரி நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க ஃப்ரெண்டு ஃப்ளோரா தான் அவங்கள பார்க்க வரா. எட்மன் மட்டும் கரெக்டா நேரத்துக்கு ஒன்று வந்து காப்பாற்ற வரலனா உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் நிலைமை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் தான், இங்க பாரு ஃப்ளோரா, எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கா, நீ எதுக்கு இந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன்னா அவளை சமாதானப்படுத்தி அதோட பேச்சு வாக்குல எட்மனுக்கும் அவங்களுக்கும் நடந்தது ஒரு ஃபேக்கான மேரேஜ்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. அவளால அதை நம்பவே முடியல. என்ன சொல்றா, எட்மன் ஒன்று ஃபேக்கா மேரேஜ் பண்ணியிருக்கானா, ஆனா எனக்கு என்னமோ அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்தாலும் அவன் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இவங்களும் நைட்டு நடந்தா சின்ன சின்ன ரொமான்ஸ் நினைச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ள லைட்டா கிரஷ் இருந்தாலுமே அது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வெளிக்காட்டிக்காம, ஃப்ளோரா என்ன பேசுற, அப்படிலாம் எங்களுக்குள்ள எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, ஃபீலிங்ஸும் கிடையாது, எங்களுக்குள்ள ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம நாங்க சீக்கிரமாவே டிவோர்ஸ் வேற பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன டிவோர்ஸ் பண்ணிக்க போறீங்களா, அப்பனா ஹானஸ்டா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்ல, உன் கூட ஹெட்மெண்ட் இருக்கும்போது நீ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றியான்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் இல்லவே இல்லை, அவன் கூட இருக்கும்போது நான் சேஃபா ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு எவ்வளவுமே ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறா. இந்த பிரச்சனை என்கிட்ட விட எட்மனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத நான் உனக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஃப்ளோரா நீ என்கிட்ட சொன்னல எட்மனுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன்னு, அதை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு கேட்கவும், ஆஹா மேடமுக்கு என்னை விட ஆவல் அதிகமா இருக்கு போல, இப்போ எதுக்காக ஷாப்பிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அவனை டெஸ்ட் பண்ண தான் ஷாப்பிங் வந்திருக்கும், உனக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. உண்மையா ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அவ ஆசைப்பட்ட எல்லா பொருளையும் எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தாலும் எவ்வளோ பணம் செலவானாலும் அவளுக்காக அதை வாங்கி கொடுப்பான். ஸோ எட்மனும் அவனுடைய பணத்தை செலவு பண்ணி உனக்காக வாங்கி தரானான்னு பார்க்கலாம். அதை வச்சு அவனுக்கு மேலே ஃபீலிங்
ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத ஈஸியாக கெஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு இந்த ஐடியா சுத்தமாகவே பிடிக்கல. ஃப்ளோரா என்ன பேசுகிற, இதெல்லாம் ஒரு ஐடியாவா? ஆல்ரெடி அவன் கூட ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கு. இதில் அவன் செலவு பண்ணி எனக்கு வாங்கி தரணுமா? பாவம், அவனே ப்ரொஃபஸராக வேலை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கா. இதில் நான் வேற அவனை கஷ்டப்படுத்தணுமா? இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்கிட்டே பணம் இருக்கு, எனக்கு வேணுங்கிறத நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாலில் ஒரு லிமிடெட் எடிஷனில் பேக் இருக்கு. அந்த பேக் எடுத்து காமிக்க சொல்கிறாங்க. அந்த ஷாப் கீப்பர் பொண்ணும் இவங்க 2 பேரும் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதை நினச்சி, இது ரொம்பவே லிமிடெட் எடிஷன், ரொம்பவே காஸ்ட்லியும் கூட, இந்த மாதிரி காஸ்ட்லியான பேக் வாங்குற அளவுக்குலாம் உங்ககிட்ட பணம் இருக்கான்னு ரொம்பவே எகத்தரமாக பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா செம்மையா கோவம் வருது. ஒரு கஸ்டமர் கேட்டா அந்த பொருளை எடுத்து காமிக்கிறது தானே உன்னுடைய வேலை, அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி ஓவரா பேசிட்டு இருக்குன்னு ஹீரோயினை ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் கூட படிச்ச 2 கிளாஸ்மேட் பொண்ணுங்க வராளுங்க. இவங்களுக்கு ஹீரோயினை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அதுவும் இந்த கூலிங் கிளாஸ் போட்டிருக்கா இல்லையா, இவ பேரு லூசி, பயங்கர திமிர் பிடிச்சவ. வந்ததுமே ஹீரோயின் கிட்ட இந்த பேக் உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் சேல் பண்றது இல்லைன்னு ரொம்பவும் ஓவரா பேசிட்டு இருக்கா. அதை சொல்றதுக்கு நீ யாருன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்கவோ, நான் யாரா, நான் தான் இந்த மாலோடைய போனர் மிஸ்டர் ரிவர்ஸ் உடைய செக்ரட்டரி. அது மட்டும் இல்லாம அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட 2 பேருமே சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு உடான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி ரிவர்ஸ்ங்கிறது ஹீரோடைய சர்நேம் தான். அது மட்டும் இல்லாம இந்த மாலுமே ஹீரோடைய தான். அது மட்டும் இல்லாம மிஸ்டர் ரிவர்ஸ் உடைய கம்பெனில தான் நான் பார்ட் டைமா ஜாப் பண்ணிட்டு இருக்கேன்னு ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்திருப்பானா. ஸோ இவ சொல்றது உண்மைதான் நினைச்சுக்கிறாங்க. இந்த லூசியும் ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. உனக்கு இந்த பேக் வேணும்னா என் ஷூல அழுக்கு இருக்கு போற, இந்த அழுக்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை வாங்கிக்கோன்னு பயங்கரமா அவங்கள ஹியூமன் பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டும் இதுதான் சான்ஸ், ஹீரோ எந்த அளவுக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் வச்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவ பேசுற எல்லாத்தையுமே ஹீரோ கேட்கிற மாதிரி அவருக்கு கால் பண்ணி விட்டுறா. அங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோவை இங்க கேட்டுறாரு. எவ்வளவு தைரியம் தான் ஏன் மாலுக்குள்ளே வந்து என்னுடைய வைஃபையை புள்ளி பண்ணுவாங்க, அவங்களை யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய கூட்டிட்டு ஹீரோயின் தேடி தான் கிளம்புறாரு. இங்க இவங்க அடங்குற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஓவரா பேசி அவங்களை அடிக்கலாம் போறாளுங்க. உடனே ஹீரோயின் அவங்க கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவளுங்க 2 பேரும் நாக்க கடிச்சுக்கணும்னு ஸ்பெல் பண்றாங்க. உடனே அவளுங்களும் நாக்க கடிச்சுக்கிட்டு வலி தாங்க முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடிட்டு இருக்காளுங்க. இப்படி அங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம போய் உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் அவளே ஹேண்டில் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது ஃப்ரெண்டும் அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறா. உடனே அந்த மாலோடைய மேனேஜர் கூப்பிட்டு இங்க வந்திருக்கிற நியூ கலெக்ஷன் பேக் எல்லாத்தையும் ஹீரோயினுக்காக பேக் பண்ண சொல்லிட்டு அதோட எல்லா பிரச்சனைக்கு காரணமான அந்த எம்ப்ளாயி பொண்ணுவும் வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு வராரு. இந்த மேனேஜரும் அந்த பொண்ணை ஃபயர் பண்ணிடுறாரு. அவளுக்காக இதுக்காக என்ன ஃபயர் பண்றீங்க, அப்படி அந்த ஆள் யாருன்னு கேட்கும் போது யாரை பார்த்து மாதிரி இதெல்லாம் பேசுறா, அவர் தான் இந்த மாலோடைய ஓனர் சொல்லி அவளை வேலையை விட்டு துரத்து விட்டுறாரு. இந்த பக்கம் சாம தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அவன் கம்பெனி தான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க கம்பெனி பயங்கரமான லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதனால எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஜாம் ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்றான். ஜாம் கூட ஹீரோயின் இருக்கும் போதெல்லாம் அவனை எந்த இடத்துலையும் எங்கேயுமே தோக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு நல்ல டிசைனரும் கூட. இவன் கம்பெனி சார்பா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காம்படிஷன்ல கூட ஹீரோயின் தான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் வின் பண்ணி அவனுக்கான ஒரு நல்ல நேமே வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே அவன் கம்பெனியில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அது மாதிரி ஒரு காம்படிஷன் தான் நடக்க போகுது. ஆனால் ஹீரோயின் இல்லாததால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த லிவியா வரா. அந்த டிசைனிங் காம்படிஷனில் இவங்க கம்பெனி சார்பாக அவள் கலந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கையில் சில இன்டீரியர் டிசைனும் வச்சிருக்கா. இதை நான் 6 மாசமாக ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுதுன்னு சொல்லிட்டு சாம் கிட்ட கொடுக்குறா. ஆனால் சாமுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஹீரோயின் அளவுக்கு யாராலையும் டேலண்டாக கொண்டு வர முடியாது, இந்த டிசைன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுறான். இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கே ப்ரொஃபஸர், அதாவது ஹீரோடைய அம்மாவை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. அவங்களும் ஹீரோயின் கிட்ட நடக்க போகிற அந்த காம்படிஷனை பற்றி சொல்லி அவங்கள கலந்துக்க சொல்கிறாங்க. ஆனால் டச் விட்டுச்சு, ப்ராக்டிஸ் இல்லைங்கிறதால அதில் வின் பண்ண முடியுமான்னு டவுட்டாக இருக்குது. அதனால கலந்துக்க தயக்கம் கட்டுறாங்க. இங்கே பாரு எம்மி, நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் இது, உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ என் ஸ்டூடெண்ட்ங்கிறத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி பேசவோ அதை கேட்கும்போது தான் ஹீரோயினுக்கு ரொம்பவும் கான்ஃபிடென்ட் அதிகமாகுது. கண்டிப்பாக ப்ரொஃபஸர் இந்த காம்படிஷனை கலந்துக்கிட்டு வின் பண்ணி காட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த காம்படிஷன் எடுக்க இன்னும் ஒரு வாரம் மட்டும் இருக்குங்கிறதால ஹீரோயின் தூங்காம கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய டிசைனர் ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க கூடயே உட்காந்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ரொம்பவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு டிசைனையும் உருவாக்குறாங்க. அதை ஃபர்ஸ்ட் எட்மின் கிட்ட தான் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவருமே அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டா இருக்கு, இதையே நம்ம காம்படிஷனுக்கு சப்மிட் பண்ணலாம்னு சொல்றாரு. தென் அந்த காம்படிஷனுக்கான டேவும் வருது. நிறைய பேர் அவங்க கம்பெனி சார்பாக அவங்க ரெடி பண்ண ஆர்கிடெக்ட் டிசைன் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு ரிசல்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லா டிசைனையும் அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலாக யார் வின்னருங்கிறத அனௌன்ஸ் பண்ண போறாங்க. 5 இயர்ஸுக்கு ஒன்ஸ் நடக்கிற இந்த காம்படிஷன்ல எப்போதுமே ஒருத்தவங்க மட்டும் தான் வின் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் தான் 2 பேர் டிசைனும் ஒரே பாயிண்ட் எடுத்து 2 பேர் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயினியும் ஜாமியும் தான் சொல்றாங்க. அப்பதான் ஜாம் ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்குறேன். ஆக்சுவலி அவன் சப்மிட் பண்ணது கூட ஹீரோயினுடைய டிசைன் தான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஜாமோட வீட்டில் தானே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ரூம் எல்லாம் ஒரு நாள் அந்த வீடோட மேடு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண ஹீரோனுடைய ஆர்கிடெக்ட் டிசைன் கிடைச்சிருந்திருக்கும். அந்த டிசைன்
உடனே தான் சாம் இப்போ காம்படிஷனுக்கு கொடுத்து வின் பண்ணியிருக்கான். ஸோ அவார்ட் வாங்கவும் 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த தடவை சாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கண்ணியத்தோட ரொம்பவும் நேர்மையாக இந்த கிரெடிட்லாம் எனக்கு வரக்கூடாது, ஹீரோயினுக்கு தான் சேரணும், ஏன்னா இந்த டிசைன் கூட அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த அவார்டை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கையிலே கொடுத்துட்றான். மறுநாள் காமிக்கிறாங்க எப்படியாவது சாம கறி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த லிவியா இருக்கு இல்லையா, ஹீரோடைய ஆஃபீஸில் அவனுக்கு செக்ரட்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த லூசியாவை தான் பார்க்க வந்திருக்கா. ஆல்ரெடி இதுங்க ரெண்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல. சாம கரெக்ட் பண்ண நானும் 7 வருஷமா என்னெல்லாமோ ட்ரிக் பண்ணி ஒரு வழியாக ஹீரோயினி அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். ஃபைனலாக எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், உன் பாஸ் கிட்ட பேசி எப்படியாவது சாமோடைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வையே, அப்போ தான் சாமோடைய மனசில் நான் இடம் பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவகிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த லூசியும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண கரெக்டான டைம் வரும்போது இதை பற்றி நான் கண்டிப்பாக மிஸ்டர் ரிவர்ஸ் கிட்ட பேசி சாமோட கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறேன்னு சொல்கிறா. ஸோ அதை பற்றி பேச ஹீரோவை தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஆனால் ஹீரோவை மூஞ்ச கூட நிமிந்து பார்க்கல. என்ன விஷயமா என்ன மீட் பண்ண வந்தா சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பி, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது வந்துங்க பாஸ், சாமோடைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பற்றின்னு சொன்னது தான். இங்கே பாரு, இதை பற்றி பேசுகிற மாதிரி தான் நீ என்கிட்ட பேசவே தேவையில்ல, ஏன்னா இது என்னுடைய ஓன் டெசிஷன், இதில் நீ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு அவளை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி விட்டுறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோயின் கிட்ட இருந்தால் மெசேஜ் வருது. அவங்க ஒரு பிளேஸில் இருக்காங்களா, அவங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு போக சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவர் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுல அந்த லூசி கிட்ட என் ஒய்ஃப் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இந்த பிளேஸில் போயிட்டு அவளை பிக்கப் பண்ணிட்டு வா, என் கார் எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. அதை கேட்டு அந்த லூசிக்கா பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. என்ன சொல்றீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆனால் இதை பற்றி எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்குறா. அதை கேட்கவும் அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்னுடைய பர்சனல் விஷயத்த நான் இதுக்காக உங்ககிட்ட சொல்லணும், என்ன உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? சொன்ன வேலையை மட்டும் செய்ய, ஒய்ஃபோடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உனக்கு சென்ட் பண்ணுறேன், அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. இந்த லூசிக்கா ஹீரோவுக்கு மேரேஜ் ஆனது தெரிஞ்சதோ பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா அவருக்கு மேரேஜ் ஆனது தெரியாம வெளியில எல்லார்கிட்டையும் தான் தான் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பேலா விட்டுருப்பா. இந்த பக்கம் ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. அவருக்கு வேலை இருக்கிறதால இவங்களை பிக்கப் பண்ணதுக்கு வேற ஒரு பர்சனை அனுப்பி வச்சிருக்கதா ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட மெசேஜ் பண்ணியிருப்பாரு. ஸோ தன்னை கூட்டிட்டு போக வர அந்த பர்சனுக்காக தான் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க அந்த லூசி தான் வரா. என்ன இது, எட்மன் மென்ஷன் பண்ண கார்ல இந்த லூசி வரலன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி இருந்து லிவியா ஓடி வந்து லூசி எனக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளை போய் ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் தான் ஹீரோடைய வைஃப்னு இந்த லூசிக்கு தெரியாது இல்லையா, அதனால அவகிட்ட இங்கே பாரு லிவியா, நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணல, நீ ஜாம வர சொல்லி அவனை கூட்டிட்டு போக சொல்லு, நான் வேற ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. இங்க ஹீரோயினும் அவங்க மொபைலை பார்த்துட்டு இது எட்மன் மென்ஷன் பண்ண கார் தான், ஆனால் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, எதுக்காக இந்த லூசி வந்திருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது அவங்க காதலுமே விழுது. இது மிஸ்டர் ரிவர்ஸோடைய காரு, இப்போ யாரை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை ரிவர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, எட்மன் கேட்கவோ, ஆமாம் எட்மன் தான், அவர் தான் ரிவர்ஸ் குரூப்போடைய ஹெட், அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு லூசியோடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பெருமை பற்றிட்டு இருக்கா. இப்போ தான் இவங்க 2 பேருக்கும் புரியுது, அப்போ எட்மன் ரிவர்ஸ் 2 பேருமே ஒன்று தானா, அப்போது எட்மன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்டி மிஸ்டர் ரிவர்ஸுக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுற வெளியில் எல்லாருக்கிட்டையும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பெருமை பற்றிட்டு இருக்க, அவருக்கு மேரேஜ் ஆனது கூட உனக்கு தெரியல, ஆல்ரெடி எமிக்கும் மிஸ்டர் ரிவர்ஸுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பேருமே லீகலான கப்பல், இது கூட தெரியாம தான் இங்கே வந்து அலப்பறை பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டும் கேட்க அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயின் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. வந்ததுமே ஏ லூசி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லி திட்டிக்கிட்டே தான் வராரு. இந்த லிவியாவுக்கு ஹீரோ தான் பிஸ்னஸ்மேன் ரிவர்ஸுங்கிறது இவருக்கு தெரியாது இல்லையா, அதனால அந்த லூசி கிட்ட என்னடி அவரை பார்த்து பயந்துட்டு இருக்கா, அந்த ஆள் ஒரு சாதாரண டியூட்டர் தானே, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, இங்கே இருக்கால இந்த ஹீரோயின் இவருடைய ஹஸ்பண்ட் தானே, ரொம்பவே இலக்காரமாக பேசிட்டு இருக்கா, வாயை மூட, அவர் யாரும் நினச்சிட்டு இருக்கா, அவர் தான் மிஸ்டர் ரிவர்ஸ் என்னுடைய பாசன்னு சொல்லும் போது தான் இந்த லிவியாவுக்கும் ஹீரோ யாருங்கிறதே புரியுது. இங்கே ஹீரோவும் ஒழுங்கு மரியாதையா என் ஒய்ஃபை ஹியூமிலேட் பண்ணதுக்கு அவகிட்ட வந்து சாரி கேளுன்னு சொல்றாரு. இவனும் இதுக்கு முன்னாடி ஹீரோயினை ரொம்பவே ஹியூமிலேட் பண்ணியிருப்பா இல்லையா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஹீரோயினி கிட்ட சாரி கேட்குறா. அவ்வளோதான் ஹீரோவும் விடாம, இதுக்கப்புறம் நீ என் கம்பெனியில் வேலையை பார்க்கக்கூடாது, உன்னை இப்போவே ஃபயர் பண்ணுறேன், நாளைக்கே வந்து உன்னுடைய ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிடுன்னு அவளை வேலையை விட்டு தூக்கிறாரு. அவ்வளோ அதுக்கிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறா. சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்கும்போது கையில் போக்கே விட அங்கே ஜாம் தான் வரான். மறுபடியும் எப்படியாவது ஹீரோயின் கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகலான்னு தான் வரான். இந்த தடவை ஹீரோயின் ஜாம் கிட்ட போயிட்டு ரொம்பவும் பொறுமையா பக்குவத்தோட, இங்கே பாரு ஜாம், நான் உன்னை 7 வருஷமா லவ் பண்ணேன், ஆனால் நீ என்னைக்குமே என்ன புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது, என்னை அதுக்கு பதிலாக ஹர்ட் மட்டும் தான் பண்ணேன், நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு, மறுபடியும் என்ன டெஸ்ட் பண்ணாதான்னு சொல்றாங்க. இல்லை எமி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுற, இதுக்கு முன்னாடி வேணா நமக்குள்ள அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் வராது, நான் தெரிஞ்சிட்டேன், கரெக்டாக இருக்கா, இதுக்கு முன்னாடியே இருந்த மாதிரி இல்லாமல் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்றை தவிர வேற எந்த பொண்ணாலையும் முழுசாக புரிஞ்சுக்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் சான்ஸுங்கிறது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கிடைக்கும், ஆல்ரெடி உனக்கு கிடைச்ச சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட, ஸோ மறுபடியும் நீ லாஸ் பண்ணதை திரும்ப கிடைக்காது, உனக்கு என்றைக்குமே நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன், நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு பதில் அளவுக்கு அதிகமாகவே நான் உனக்கு என்னுடைய கேரிங்கையும் என்னுடைய சப்போர்ட்டையும் என்னுடைய கெரியரையும் கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் உன்னை நீயே பார்த்துக்கோ, உன்னுடைய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண, என்னுடைய லைஃபை இதுக்கப்புறம் எட்மன் கூட தான் சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு அவரு கூடயே போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு எமி, நான் ஒன்றும் வேணும்னே நான் தான் பிஸ்னஸ்மேன் ரிவர்ஸுங்கிறத உங்ககிட்ட மறைக்கல, ஒருவேளை நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுங்கிறது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்கிட்ட சகஜமாக பழக மாட்டேன்னு நினச்சிதா அந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சேன்னு சொல்லி
சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அவங்க கிட்ட சாரி சொல்லி அவங்கள கணத்துல கிஸ் பண்ண அவங்களுக்குமே கோவம் போயிடுது. ஸோ 2 பேருமே இப்படியே ஒரு ஹாப்பியான கப்பலாக இவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.